இந்த பதிவுல பாருங்க, இன்றைய பதிவுல 2019 பாருங்க, 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதுல ஒரு கேள்வி போடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப், இது ஒரு மேக்ஸ் தான், குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2019. த வேல்யூ ஆஃப் 48 பாருங்க, 48 divided by 12 into bracketல 9/8 of 4/3 divided by 3/4 of 2/3 is. தமிழ்ல கேட்டீங்கன்னா 48 வகுத்தல் 12 into bracketக்குள்ள 9/8 of 4/3 வகுத்தல் 3/4 of 2/3 இன் மதிப்பு காண்க. தமிழ்ல இங்க இல்லு போட்டிருக்கோம், ஆஃபுக்கு பதில் தமிழ்ல இல்லுன்னு போட்டிருக்கோம், அப்படின்னா ஒரு ஆஃப்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து மேக்ஸ். இங்கிலீஷ்ல ஆஃப்னு போட்டா தமிழ் இல்லுன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் இங்கிலீஷ்ல பார்த்துக்குங்க, தமிழ்ல பார்க்காதீங்க. இந்த கணக்கு வந்து சுருக்குக என்ற தலைப்பு நம்ம குரூப் 4 மேக்ஸ்ல இதே மாதிரி வரும். இதுல பார்த்தீங்கன்னா சுருக்குக என்ற தலைப்புல தான் இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் சொல்லிடுறேன். அங்க பாருங்க, பாட் மாஸ் BODMAS, இது இந்த கேள்வியுடைய ஆப்ஷன். இது A வந்து 1 into 1/3, B வந்து 5 into 1/3, C வந்து 3, D வந்து 12. இப்ப இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி இந்த பாட் மாஸ் என்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த கணக்கை போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். இதுல பாருங்க, BODMAS பாட் மாஸ்னா, இதுல பீனா பிராக்கெட் BRACKET, பீனா முதல்ல பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், டிவிஷன்னா வகுத்தல், டிவிஷன். அடுத்தது எம்னா மல்டிப்ளிகேஷன், அடுத்தது ஏனா அடிஷன், A equal to ஏனா அடிஷன், அடிஷன்னா கூட்டல், எஸ்னா சப்ஸ்ட்ராக்ட் கழித்தல், SUBSTRACT சப்ட்ராக்ட். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த கணக்கை போடணும். இது மாதிரி சுருக்குகளாக வந்ததுன்னா இந்த பீனா முதல்ல பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஆஃப் என்ற எழுத்தை க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது டிவிஷன்னா வகுத்தல் பண்ணணும். அப்புறம் எம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்புறம் அடிஷன் கூட்டணும். அப்புறம் தான் கழிக்கணும். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் சரியான விடை வரும். இதில் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான விடை வராது. பாருங்க, இந்த ரூல்ஸை பண்ணி இந்த கணக்கை போடுவோம். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் OFன்னு இருக்கு இல்லையா, தமிழில் இல்லுன்னு இருக்கும். மேத்ஸ்ல ஒரு ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, OFனா பெருக்கல்னு அர்த்தம். இந்த எழுத்துக்கு OF என்ற எழுத்துக்கு பெருக்கல் குறின்னு அர்த்தம். அதனால எங்கெங்கெல்லாம் OF இருக்கோ அங்கெல்லாம் பெருக்கல் குறி போட்டுங்க. பாருங்க, எடுத்து எழுதுறோம் பாருங்க. இந்த கணக்கை பாருங்க, 48 எடுத்து எழுதும்போது ஜாகிரதையா இருக்கணும். 48 வகுத்தல் 12 பெருக்கல் பிராக்கெட்ல இங்க பாருங்க 9/8, இந்த ஆஃபுக்கு பதில் பெருக்கல் போட்டுங்க, பெருக்கல் 4/3 வகுத்தல் 3/4 விடாம எழுதணும். ஆஃபுக்கு பதில் பெருக்கல் போட்டீங்கன்னா 2/3. செக் பண்ணி எடுத்து கரெக்டாக பார்த்துங்க. 48 வகுத்தல் 12 பெருக்கல் 9/8, ஆஃபுக்கு பதில் பெருக்கல் போட்டோம். இங்க 4/3 வகுத்தல் 3/4, இந்த ஆஃபுக்கு பதில் பெருக்கல் போட்டோம் 2/3. இப்ப இது மாதிரி மேக்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ரைட்ல போகக்கூடாது, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். அதான் கத்துக்குங்க. ரைட்ல இருந்து சுருக்கி வரணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு சுருக்கி வரணும். அப்ப முதல்ல இங்க பாருங்க, முதல்ல இங்க போடுற பாருங்க, 48 வகுத்தல் 12 பெருக்கல் பிராக்கெட்டுக்குள்ள பாருங்க 9/8 இன்ட்டு 4/3 அப்படியே போட்டுக்கிறோம். இத வகுத்தல் போட்டு இது சுருக்குங்க.
இது சுருக்கலாம். ஏன்னா இந்த நம்பரும் பெருக்கல் இருக்கிறதுனால மேல தொகுதி கீழே பகுதி இது சுருக்கலாம். அங்க பாருங்க, இந்த மூணு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்து இங்க பாருங்க, 1 2 2 4 சுருக்கியாச்சு. அப்ப என்ன இருக்குதுங்க? 1/2 தான் இருக்குது. 1/2 புரியுதுங்களா? இந்த 3க்கு 3 அடிச்சிட்டோம். இந்த 1 2 இங்க 2 4. அப்ப இது எல்லாம் போச்சுன்னா 1/2 தான் இருக்குது. இங்க வாங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க. 48 வகுத்தல் 12 பெருக்கல் இங்க பாருங்க 9/8 இன்ட்டு 4/3 எழுதிட்டோம். இங்க ரூல்ஸ் அப்ளை பண்றோம். என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த வகுத்தல் இல்லையா, இப்போ 4/3 வகுத்தல் ஒரு ஸ்டெப் ஏதாவது டைரக்டா போடுறேன். இந்த வகுத்தலின் கீழே வகுத்தல் போட்டோம்னா தலைகீழ் பெருக்கல். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த வகுத்தலின் கீழ் இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல், இதால வகுக்கும் போது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அந்த பதிலாம் பாருங்க, நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த வகுத்தலுக்குரிய பெருக்கல் போட்டு இந்த 1/2 2/1 தலையா எழுதியிருக்கோம். இப்போ மேத்தமெட்டிக் ரூல்ஸ், இது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க. வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அந்த ரூல்ஸ்ல இங்க 4/3 வகுத்தல் 1/2 இது ஒரு வகுத்தல், அதுக்கு கீழே இது ஒரு வகுத்தல்ன்றதுனால குறிய மாத்திரம் வகுத்தல் பெருக்கல் குறி போட்டு இதை தலையா போட்டுக்கிறோம். 1/2 2/1 போட்டுக்கிறோம். இங்க பாருங்க, இப்ப எல்லாமே பெருக்கல் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டெப்ல அடிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, 1 3 3 3 3 9 ரைட்டுங்களா? 1 2 2 4 2 8 எல்லாமே அடிக்கலாம். அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. 4 2 8 இங்க பாருங்க, இந்த 4க்கும் இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 3 மட்டும்தான் இருக்குது. இங்க பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு 48 வகுத்தல் 12 இன்ட்டு 3 கடைசியா சுருக்கி வந்தோம்னா இதான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா இங்க பாருங்க, ரைட் சைடுல வரோம், இதை பெருக்கிங்க. 48 வகுத்தல் 12 3 36 ரைட்டுங்களா? 12 3 36. இப்ப 48 36 வகுக்கணும். நான் பழைய பதிவு போட்டிருப்பேன், அதை வகுத்து போடுங்க. நான் ஷார்ட்டா போட்டுடுறேன். 48 36 வகுத்தோம்னா இதுல பாருங்க, ஒரு 36 36 இருக்கா, அது 1 போட்டுங்க. ஒரு 36 36 மீதி அளவு 48 36 போச்சுன்னா 12. அந்த 12 போட்டுங்க. 12 வகுத்தல் 36 இப்படி போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல பாருங்க, கலப்பு பின்னங்கிறதுனால பின்னத்தை கலப்பினா மாத்திக்கிறோம். 48 வகுத்தல் 36னா 48 36 வகுத்தோம்னா 48ல ஒரு 36 36 மீதி வந்து எவ்வளவு ஆகுது 12. மீதி எங்க போட்டுக்கணும், திரும்பி 36 அங்க போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, இதாரிங்க, ஒரு 12 12 இங்க 3 12 36 இல்லைங்களா? 12 அடிச்சுக்கலாம். ஒரு 12 12 3 12 36. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 இன்ட்டு 1/3. அப்ப இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இதுல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்க நம்ம இது பெருக்கி தான் வகுக்கணும். 12 3 பெருக்கி 48 36 வகுக்கணும். நீங்க இங்க பாருங்க, 48 12 வகுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டீங்கன்னா லெஃப்ட் இருந்து ரைட்ல போனீங்கன்னா 48 12 வகுத்தா 4 48. அப்ப 4 இன்ட்டு 3 12. இங்க பாருங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 12 டி. அதனால நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்றது தெரியாது. தப்பு பண்ணாலும் அது ஒரு ஆன்சர் ரெடியா இருக்கும். அதனால நம்ம ப்ரொசீஜரை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும். இந்த பாடி மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்ப 12 36 போட்டு வகுத்தாதான் சரியான விடை. நீங்க 48 12 வகுத்து அப்புறம் பெருக்கினீங்கன்னா அது வந்து 12 வந்துடும். அது தப்பான விடை. ரைட்ல இருந்து சுருக்கி வரும்போது 12 இன்ட்டு 3 தான் பெருக்கணும். முதல்ல இங்க இருந்து சுருக்கி வரோம் இல்லையா, அந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி வரணும். 12 இன்ட்டு 3 36 போடணும். அப்ப 48 36 வகுத்தாதான் சரியான விடை. நீங்க 48 12 வகுத்துட்டு 4 4ஆல 3 பெருக்கினீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கும். நம்ம செஞ்சது தப்புன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால ஜாகிரதா பண்ணுங்க. இது கணக்கு ஒரு முக்கியமான கணக்கு. இது குரூப் 2 மேக்ஸ் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதுல குரூப் 4ல இதே மாடல்ல ஷார்ட்டா கேட்பாங்க. அதுவும் 2 3 பதிவு போட்டிருக்கேன் பழைய மாடல்ல. இது குரூப் 2 மேக்ஸ். அதனால இந்த பாடி மாஸ் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸ் போடுறவங்க போட்டித் தேர்வு மேக்ஸ்
படிக்கிறவங்க வந்து இந்த பாட்டம் மாஸ் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு முக்கியமானது. இதை வச்சு இந்த கணக்கை போட்டிருக்கோம். இது ஒரு முக்கியமான கணக்கு தான். இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, திரும்ப நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன்.